நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், புரட்டாசி மாத ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கும்ப ராசிக்கு இந்த புரட்டாசி, தமிழ் மாதம் புரட்டாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாகவே இருக்குங்க. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் பார்வை கோடி பலம் சுப பலம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கிறது. ஆதலால் இந்த புரட்டாசி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் அவர் தான் 12ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது வக்ரகதியில் இருந்தால் 12 எங்கே இருந்தாலும் 7.5 தான். அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வணங்கி வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மாத கடைசியில் 21ஆம் தேதி தாங்க இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகு 3ஆம் இடத்துல தான் இருக்கார், குருவோடு இருக்கிறார், நல்லது செய்ய போகிறார். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எல்லாம் நீங்கள் வெளிநாடு போகணும், உயர்கல்வி படிக்கணும், எந்த ஒரு விஷயம், அதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, பிள்ளைங்க 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது நீட் எக்ஸாம், ஐபிஎஸ், அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ், பேங்க்கு, இது மாதிரி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க கண்டிப்பாக நம்பி படிக்கலாம். கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 2ஆம் இடத்து ராகு கொஞ்சம் பிரச்சனையை தான் பண்ணுவார். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை தருவார். குருவனுடைய வேலையை தான் அவர் எடுத்து செய்யணும். ஆனாலும் 2ஆம் இடம் ராகு இருக்கிறதால குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்ட பிரச்சனைகள் வரலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், கூட்டாளிகள் கூடவும் பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் உறவினர்கள்கிட்ட, வீட்டிற்கு வர அக்கம் பக்கம், அதனால் எச்சரிக்கையாக பேசணுங்க. இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த 2ஆம் இடத்து ராகு, அதுலேயும் வாக்கு சாதுரியமுடைய, அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தை பிரயோகத்தை கொடுக்கணும். அதாவது எச்சரிக்கையாக பேசணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்லிப்பாகி பிரச்சனையாகி அது பெரிய டிஸ்பியூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் 15 நாளும் 7ஆம் இடத்தில் குரு பார்வையிலும் இருக்கிறார். இது மிக மிக சிறப்பு. 15 நாள் அதாவது 17 நாள் அதிகபட்சமாக குரு பார்வையில் இருக்கார் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அப்போது சிறப்புங்க. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். தாய் வழி சொந்தங்கள் உங்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும்.
சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதுசாக பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் வாங்கலாம், வீட்டை கட்டலாம், வீட்டை பெயிண்ட் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், இப்படி வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ணலாம். இப்படி 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதால சிறப்பான ஒரு காலகட்டம். கல்வி பயிலும் மாணவ செல்வங்களும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சிறப்பான ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம், 5க்கும் 8க்கும் உடைய புதன் 7ஆம் இடத்தில் 10 நாளும் குரு பார்வையில் 8ஆம் இடத்தில் உச்சமும் அடைகிறார். இப்போ 5க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதா, பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம், அந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அதாவது ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 7ஆம் இடம் சிறப்பாக இருப்பது அதாவது உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இப்போது 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடம், ஏன்னா புரட்டாசி மாதம்னா சூரியன் 8க்கு போயிடுவார். அப்போ 7க்குடையவன் 8 அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருது. அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், பணவரவு, பொருள் வரவு, அல்லது அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஏன்னா புதன் உச்சமடைகிறார். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் பள்ளிக்கு நல்ல பள்ளி, நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு பேர் புகழ் வரலாம். நல்லாசிரியர் விருது அதில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறவங்களுக்கு, இல்லை காலேஜில் உங்கள் காலேஜில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வரலாம். இப்படி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. 9ஆம் இடம் குரு பார்வை. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். உயர்கல்வி படிக்கணும், எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ படிப்பீங்க. இல்லை நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் நல்ல ஒரு டபுள் வருமானம், இரட்டிப்பு வருமானம் சந்தோஷமாக பெறக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும், வெளியூர் போய்ட்டு வெளி மாநிலம் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வையில். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், ஏன்னா 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது சொந்தமாக வீடு கட்டுறது, வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இதெல்லாம் உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடம் சிறப்புங்க, குரு பார்வை. 11ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அப்போ 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். அப்போ அரசு உத்தியோகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர்கல்வி, உயர் அதிகாரிகள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான
ஒரு நல்லது நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்காதவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, இப்படி உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை தொழிலை மாற்றி அமைங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். அதே நேரத்தில் 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த நிலையை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு சிலருக்கு அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய 2வது திருமணத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 12ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுத்துவார். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.